கிட்டத்தட்ட ஒரு 3 கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் எடுக்க வச்சாங்க. இதிலிருந்து என்னை அப்படி இப்படி போக விடலை. நானும் வேற எதனா பேசலாமா அப்படின்னு யோசிக்கையில் இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாய் நிறைய விஷயங்கள் எனக்கு என்ன பொறுத்திருக்கும் இந்த வார்த்தை ரொம்ப விசேஷமான வார்த்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனம். இதுல ஆண்டவர் எனக்கு நிறுத்தின ஒரு வார்த்தை என்னன்னா, நானும் உன்னை சிநேகித்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியா. அவர் பார்வைக்கு என்னவா இருக்கணும்? நம்ம பெஸ்டா இருக்கணும். எப்படி சொல்றோம்? பெஸ்டா, வஸ்டா இல்ல, சொல்லுங்க என்னவா இருக்கும்? அருமையானபடியால், அருமையானபடியால் நானும் உன்னை சிநேகித்தேன். சிநேகித்தேன்னா முடிஞ்சிருச்சு ஆண்டவர், அப்ப இப்போ சிநேகிக்கலையா? இல்லப்பா, சிநேகித்தேன், சிநேகிக்கிறேன், சிநேகித்தேன். சிநேகித்ததுனாலதான், அவர் சிநேகித்ததுனால என்ன பண்ணாரு? நமக்காக உயிரை கொடுத்தார். சிநேகிப்பேன், சிநேகிக்கிறேன். இப்போ இன்னைக்கு சிநேகிக்கிறேன், நாளைக்கு சிநேகிப்பார். அல்லேலூயா. டிவைன் லவ், டிவைன் லவ் ஃப்ரம் காட். அல்லேலூயா. தெய்வீக அன்பு இறைவனிடத்திலிருந்து நமக்கு எப்பொழுதும் வருவதாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அழகாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உன்னை சிநேகிக்கிறேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நம்மை சிநேகிக்கிற தேவனா இருக்கிற, அப்போ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அல்லேலூயா. என்னை யாரும் சிநேகிக்கலன்னு நீங்க சொல்லாதீங்க. உங்களை சிநேகிக்க ஒருத்தர் இருக்கிறார், அவர் நஸ்ரேனாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. உங்களை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கான அதிசயம் வித்தியாசமா இருக்கும். சொல்லுங்க, எனக்கான அதிசயம் வித்தியாசமா இருக்கும். சொல்லுங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? இசப்பா, அவங்க மேல நீங்க அன்பு வச்சு அவங்களுக்கு அதை செஞ்சீங்களேப்பா, அதே போல எனக்கும் செய்யுங்கப்பான்னு எத்தனை பேர் ஜெபத்தை கேட்டுருக்கீங்க? கிடையாது. ஆண்டவர் அநேகருக்கு கண்களை திறந்தவராய் இருக்கிறார். ஆனா ஒருவருக்கும் ஒரு விதத்துல வித்தியாசத்தின் படியில என்ன பண்ணிருக்கிறாரு? சுகத்தை கொடுத்தவராய் இருக்கிறார். ஆமாவா? அப்போ உங்களுக்கு உண்டான அதிசயம் வித்தியாசமா இருக்கும். சொல்லுங்க, எனக்கான அதிசயம் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், நானும் உன்னை சிநேகித்தேன், நானும் உன்னை சிநேகித்தேன். அப்போ ஒருத்தரை வழி நடத்தணும், வித்தியாசமா வழி நடத்தணும். ஒருத்தரை ஆண்டவர் சிநேகிக்கிறார்னா முதல்ல என்ன பண்ணுவார்னா கட்டளை இடுவாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணுவார்னா கட்டளை இடுவார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் எடுங்க. 1-3 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17, 1-3, 1-3 வரைக்கும். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காதுகளுக்கு கட்டிடுவேன் என்றார். அங்க பாருங்க, பஞ்ச காலம் வருகிறது. எலியாவை தேவன் சிநேகித்தது நிமித்தம் பார், எலியாவை தேவன் அருமையானபடியால் பார்த்தபடியினால அங்க பஞ்ச காலம் வருன்னு சொல்லி கட்டளை இடுமகனு. கட்டளை இட்டதுக்கு அப்புறம் நீ எங்க போக சொல்ற ஆண்டவர்? அவரை கேரி தாற்றக்கண்டைக்கு போக சொல்றாரு. அப்ப கேரி தாற்றக்கண்டைக்கு போக சொல்லுகிற எலியாவைக்கு அங்க என்ன பண்றாராம்? ஆகாரத்துக்கு யாருக்கு கட்டளை இடுறாரு? சொல்லுங்க.
இப்ப இருக்கிற காகம் வெளியில எதனா ஒண்ணு வச்சுட்டு அது உள்ள போயிட்டு வாங்க, இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இருக்குமா? இருக்காது. ஆனா காகங்கள் அவருக்கு ஆகாரத்தை கொண்டு வருதுன்னா அவர் அதிசயம் வித்தியாசமா, எலியாவுக்கு செஞ்ச அதிசயம் வித்தியாசமா. பைபிள்ல இந்த அதிசயத்தை வேற யாருக்காவது செஞ்சிருக்கிறாரா? இல்ல. அப்ப உங்களுக்கு உண்டான அதிசயம் உங்களுக்கு மட்டும்தான், அதை பிறருக்கு செய்ய மாட்டாரு. இப்போ எதனா ஒன்று வெளில வைங்க. அன்னைக்கு நான் பார்க்குறேன், வெளியில வச்சிருந்த பிஸ்கெட் பேக்கெட் கவரை கொத்தி பிஸ்கெட்டை எடுக்க ட்ரை பண்ணது காகம். இதுதான். அப்போ இந்த காகத்துக்குண்டான அறிவு எடுக்கணுங்கிறது தான் இருக்கு, கொடுக்கணுங்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் ஆண்டவர் ஒருவனை சிநேகித்தால் அவனை அவனுக்கு அதிசயம் செய்கிறது வித்தியாசமா இருக்கிறது மாத்திரமல்ல, எடுக்கிறவைகளை வைத்தே கொடுக்கிறவைகளாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. காகத்துக்கு கட்டில இடுறாராம், எடுத்துட்டு போயிட்டு. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆகாரம் அது பஞ்ச காலமா இருக்குது. அங்க நம்ம பார்க்கலாம், 6 எடுத்து வாசி, 5, 6 வாசிங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். போதுங்க. காலையிலயும் அப்பமும் இறைச்சியும் வருது, சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் வருது. ஆனா அந்த தேசம் பஞ்சத்துல இருக்குது அப்படின்னா அந்த காகம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம்? யாராவது கற்பனை பண்ண முடியுமா? எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த காகம்? ஏதோ ஒரு பணக்கார வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, பக்கத்து ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துருவோம். இருக்கலாம், பைபிள்ல எங்கேயுமே இல்லை. ஆனா அவ்வளவு தூரம் அதை பிடிச்சு கொண்டு எடுத்துட்டு வர்றதுக்கு நேரம் இருக்க, டைம் இருக்க. அப்ப ரெடியா எங்க பாட்டி வடை சுட்டு வச்சிருக்காங்களோ அங்கதான் இல்ல. அப்போ அங்க அரண்மனையில இருந்தோ ஏதோ ஒரு இடத்துல இருந்தோ கட்டுப்பாடு நிறைந்த வீடு. இப்போ நம்ம வீட்டுல இருந்து ஒரு காகத்தால ஒரு பொருள் எடுக்க முடியுமா? லேசா விட்டுருவோமா? சொல்லுங்க, லேசா விட்டுருவோமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு காகம் வருது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து லேசா ஒரு பொருளை எடுக்க விட்டுருவோமா? 10 வாட்டி குச்ச வச்சு அடிச்சு திறத்துவோம்ல. ஆமாவா இல்லையா? திறத்துவோம். திறத்திட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு நாள்ல எத்தனை பேர் செவுத்து மேல வைப்பாங்க. அது எப்படி வரும்? திறத்தன வீட்டுக்கு எப்படி வரும்? சடங்காச்சா இல்லை. நானும் பாருங்க, இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து கொண்டு வர வைத்து இல்லாதவனுக்கு போஜனம் கொடுக்கறது நான் இருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஸ்நேகங்க, எவ்வளோ பெரிய ஸ்நேகம். அது பாருங்க எவ்வளோ அழகாக. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். காகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எந்த நிலையில எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னு நீங்க அழுது புலம்பி கொண்டிருக்கிறீங்கன்ற வருத்தம் எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிநேகித்தேன், உன்னை கனப்படுத்துவேன், நீ கவலை அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. எலியாவுக்கு போஜனம் கொடுத்த தேவன் நான், உனக்கு போஜனம் கொடுக்க முடியாதான்னு கேட்கிறார். அம்மா, உன் வாழ்க்கையை நான் பலப்படுத்தி உன்னை தைரியப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்த முடியாதா? நான் சொல்றது, அங்க எலியா கேரித்தாற்ற கடைக்கு போன ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் வந்து வேற எங்கேயோ யோர்தானுக்கோ வேற எதுக்கோ போகவே இல்லை. எங்க நேரா போனார் சொல்லுங்க பார்க்கலாம் தேவ பிள்ளைங்களே? ஆண்டவர் சொன்ன நதிக்கு போனாரா இல்ல வேற எங்கன்னா போனாரா? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு. யோனாவை போல வேற எங்கேயோ போல. சொல்றதை செய்யற பிள்ளைங்களுக்கு எத்தனை பஞ்சங்கள் இருந்தாலும் அங்கே அந்த வீட்டில விளக்கு எறிவது மிக நிச்சயம். நீ ஆண்டவர் அழகாய் ஒரு கட்டளை எடுக்கிறார். சொன்னதை செய்கிற பிள்ளைகள் எந்த நிலையில இருந்தாலும் அவர்களை போஷிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் காலையில ஆராதனை சொன்னாரு, ஸ்தோத்திர பலி இடுறது என் வேலை, காப்பாத்துறது அவன் வேலை. ஸ்தோத்திர பலி இடுறது என் வேலை, காப்பாத்துறது அவ வேலை, அவ வேலை. அழகா சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி இடுறது என் வேலை, காப்பாத்துறது அவர் வேலை. நீங்க யாராவது கேட்பீங்க, ஏசப்பாவுக்கு இதெல்லாமா வேலை?
என்னை காப்பாத்துறதெல்லாம் வேலை, இதுதாங்க வேலை அவருக்கு, வேற எதுவுமே இல்லைங்க. பிதா ஏசப்பாவை டெபியூட் பண்ணிட்டார். பிதா ஏசப்பாவை டெபியூட் பண்ணிட்டார். எதுக்கு டெபியூட் பண்ணிட்டார்னா, இந்த உலகத்துக்கு நீ போ, உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா நீ போ மகனே. ஏன்னா அவங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினாதான் அவங்க எனக்கு கிடைப்பாங்க, உனக்கு கிடைப்பாங்க. கனெக்ஷன் பாருங்க எப்படி போகுது. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லலாம், பிள்ளையே அங்கே போயிட்டு கொஞ்சம் அதை வாங்கிட்டு வா, போங்கம்மா இப்போதான் கடைக்கு போயிட்டு வந்தேன், பிள்ளையே கொஞ்சம் தண்ணீர் போங்கம்மா இப்போதான் எடுத்தேன் இல்லை. ஆனா பிதா இட்ட ஒரு வார்த்தைக்கு குமாரன் தன்னை தாழ்த்தி அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார். அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டபடியினாலதான், ஒப்பு கொடுக்க தன்னை விட்டு கொடுத்தபடினாலதான் இன்னைக்கு பிதாவின் பக்கத்திலே அவர் குமாரனா இருக்கிறார். அப்ப குமாரன் இடுகிற கட்டளைகளை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்னா குமாரன் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் நாம இருப்போங்க. அல்லேலூயா. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் குமாரனுடைய சித்தத்தின்படி செய்ய, என் பிதாவின் சித்தத்தை செய்ய, குமாரன் மூலியமாய் செய்ய நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்க தேவ சித்தம் நிறைவேறுகிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார்கள், நல்லவராகவே இருக்கிறார். காகத்துக்கு கட்டளராக ஒருத்தரை வித்தியாசமா நடத்தணும்னா முதல்ல அவர் என்ன பண்ணுவாரு? கட்டளை இடுவார். அன்பாய் நடத்தணும்னா முதல்ல என்ன பண்ணுவாருன்னா கட்டளை இடுவார். அங்க எலியாவுக்கு என்ன தேவை? ஆதாரம் தேவை. யாருக்கு கட்டளை போகுது? மனுஷனுக்கோ மனுஷிக்கோ அல்ல, காகத்துக்கு. அல்லேலூயா, காகத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க 8 பாருங்க, எல்லாவற்றையும் இழந்த ஒரு விதவை. 8 வாசிங்க. அவர் எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் இருந்து கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எடுத்து கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயுதப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். போதுங்க, போதும். எத்தனை விறகு? இங்க பாருங்க, கேரித் ஆற்றங்கரையிலே இருந்த எலியாவுக்கு ஒரு கட்டளை வருது, கிளம்பி சாரிபாத் ஊருக்கு போப்பா. கரெக்டா போயிட்டாருங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அந்த ஆசீர்வாதத்தை ஏற்ற வேளையில செய்கிற தேவன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அவரால் அது டிலே ஆகாது. ஏன்னா அவர் சொன்ன வேலையில சொல்லக்கூடிய நேரத்துல செய்யக்கூடிய நேரத்தை கரெக்டா செய்வாரு. அது டிலே ஆகுதுன்னா நம்மளால மட்டும்தான். சொல்லுங்க, என்னால மட்டும்தான் என் ஆசீர்வாதம் டிலே ஆகுது. ஏன்? நான் கீழ்படியறது இல்லை அவருடைய வார்த்தைக்கு. இதான் நிஜம். ஆண்டவர் நம் திருச்சபை பிள்ளைகளை நம்மை பார்த்து, அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறாரு, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதம் என்னிடத்தில் இல்லை, உன்னிடத்திலே இருக்குது. ஏன்? கீழ்படியறது இல்லை. எதுல கீழ்படியறது இல்லை? உங்களோடு பேசின தேவ வார்த்தைக்கு கீழ்படியறது இல்லை. அவ்வளவுதான். எந்திரிச்சு கேரித் ஆற்றங்கரையில இருக்கிற ஒரு மகனை கூப்பிட்டு சாரிபாத் ஊருக்கு போப்பா அப்படிங்கிறாரு. அவர் எழும்பி போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எழும்பி போகிறவராய் இருக்கிறார். எழும்பி போகிறவராய் இருக்கிறார். அங்க போன உடனே அங்க ஆண்டவர் பாருங்க, அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த தெருவுல யார் இருக்கான்னு சொல்றாரு?
சவுல் பவுலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு போயிட்டு நீ ஜெபம் பண்ணுன்னு தெருவை சொல்றாரு, பேரை சொல்றாரு, அடையாளத்தை சொல்றாரு. அனனியா ஈஸியா கண்டுபிடிக்கிறாரு. எலியாவுக்கு என்ன சொல்றாரு? சாரிபாத் விதவைக்கு சாரிபாத் ஊருக்கு போப்பா, அங்க ஒரு விதவைக்கு கட்டளை இடுகிறேன்னு சொல்றாரு. அங்க ஒரு விதவை மட்டும்தான் அந்த ஊர்ல இருந்திருப்பாங்களா? நிறைய பேர் இருந்திருக்கலாம். எலியா கேட்டாரா ஏசப்பா அந்த கர்த்தர்கிட்ட, யாருன்னு எனக்கு தெரியும், நான் எப்படி போய் தேடுவேன்? கட்டளை விட்டேன், நீ போ, ஃபீல் பண்ணிட்டு ஒபே பண்ணிட்டு சரண்டர் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிளெஸிங் வேணும் அப்படின்னா தேவ வார்த்தையை கீழ்ப்படியும் போது வரங்களும் கிருபைகளும் நம்ம மேலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்குது. அப்ப அங்க 12 எடுத்து வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். போதுங்க. அதாவது நானும் என் குமாரனும் செத்து போக 2 விறக மட்டும்தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த வேலை வாழணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, டைம் ஒதுக்கிட்டீங்க. இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு நாளைக்கு இன்னொரு கடையில் எடுக்கலாம்னு போவீங்களா? வர வழியிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? நாளைக்கு நீங்க உயிரோட வாழ போறீங்கன்றதான் அது அடையாளம். புரியுதா? அது அடையாளம். நான் சாக போறேன், இன்னைக்கு சாகத்துக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு ஒரு ஆகாரம், எனக்கு ஒரு ஆகாரம் இருக்கிறத வச்சு சாப்பிட்டு நான் மடிந்து போலான்னு நினைக்கிற ஒரு விதவையானவள், தள்ளப்பட்டவள் அல்ல, கைவிடப்பட்டவள் அல்ல, வாழ்வாதாரத்துக்கு வழியே இல்லாமல் மறிக்கலாம் என்று மரணத்தை எதிர்நோக்கி கொண்டு சந்தோஷமா விறகு பொறுக்கிருப்பாங்களா? அழுது விறகு பொறுக்கிருப்பாங்களா? கவலைப்பட்டு வேதனைப்பட்டு யாருமே இல்லை, நான் கைவிடப்பட்டு ஒருத்தரும் இல்லைன்னு நினைச்சு அவள் புலம்பி கொண்டிருக்கிற வேளையில தீர்க்கதரிசி அங்க வராரு, தண்ணி எடுத்துட்டு வாங்குறாரு. இந்த மகளை தண்ணி தானு சொல்லிட்டு போகும்போது அப்படியே போற போக்குல தான் போற, இதையும் செஞ்சு எடுத்துட்டு வாங்குறாரு. நம்ம பிள்ளைங்க அப்படி தண்ணி எடுக்க போகும்போது பிள்ளைங்கிட்ட தண்ணி எடுத்துட்டு வாமான்னு சொல்றோம், வாப்பான்னு சொல்லுவோம், போவானுங்க பசங்க. தண்ணி எடுத்துட்டு போகும்போது அப்படியே அதையும் எடுத்துரும். நான் ஒரு கையில தண்ணி எடுத்துட்டு வருவேன்னா அதை எடுத்துருவேன். எதனா ஒண்ணு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. உங்க வீட்டு பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க, எதனா ஒண்ணு சொல்லுங்க செய்யறேன். எது சொல்லலாம்? ஸ்திரீ பாருங்க, ஒன்னும் சொல்ல, தண்ணி கேட்குறீங்க, சரி ரைட்டு, என் கையில இருக்கிறதே கொஞ்சோண்டு தான், இதை நானே என் பிள்ளைய சாப்பிட போறேன் அப்படிங்கிறாரு. அம்மா, எலியாவுக்கு தெரியாது இந்த விதவை மரிக்க போறான்னு. இந்த விதவைக்கு தெரியாது எலியா கர்த்தர் அனுப்பிச்ச ஆளுன்ட்டு. ஆனா கர்த்தருக்கு தெரியும், கேரித்தா ஆற்றலையில எலியாவோட இருந்த கர்த்தர் அதே நேரத்துல இந்த சாரிபாத் ஊரில இந்த விதவையோட இருந்திருக்கிறாரு. அதுதாங்க இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தெய்வீக அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு இந்த உலகத்தை எந்த மூலையில அவர் பிள்ளைகள் இருந்தாலும் அவர் ஒரு நடுநிலையாய் நின்று இங்கேயும் பார்ப்பார், அங்கேயும் பார்ப்பார், எங்கேயும் பார்ப்பார். அவர் சர்வ வியாகுலர். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன பண்றாரு? அழகா பண்றாரு. கேரித் ஆற்றங்கரையில எலியாவோட பேசிட்டு இருக்காரு. காகத்துக்கு கட்டளையிட்ட, உனக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு நீ போப்பான்னு சொல்லிட்டு எலியாவோடு பேசுவதற்கு முன்பாகவே அவர் சாரிபாத் ஊர்லயே இருந்து இந்த விதவையினுடைய நிலையை அறிந்தவராய் இருக்கிறபடினால, இந்த விதவையும் கிருபை பெற்றவராய் இருக்கிறாள். அவர் விசுவாசத்தின் அளவுகோலை வைத்து விசுவாசத்தை நடத்துகிற தேவன் அல்லங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:8-9 வாசிங்க. சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நீங்க பாருங்க, வெள்ளத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரம் எங்களுக்கு
உண்டாயிற்று. எதனால உண்டாயிற்று? யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற மகன், விசுவாசம் என்றால் என்ன என்று உலகத்துக்கு பறைசாற்றின மகன். என்ன சொல்றாருன்னா, வாசிங்க, அதே வாசிங்க திரும்ப அழகா. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. 9 வாசிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். இங்க பாருங்க, மரணம் வரும் என்று அவங்களுக்குள்ளேயே நிச்சயித்திருந்தாங்க. யாரு சொல்றாருங்க? விசுவாச வீரன், விசுவாச வீரன், விசுவாச வீரன். எப்பேற்பட்ட விசுவாச வீரனும் ஒரு நாள் அவிசுவாசத்துல போக கூடும். ஆனாலும் 10 வாசிங்க. இப்படிப்பட்ட தருணத்திற்கென்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். போதுங்க, அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். சிநேகித்தேன், சிநேகிக்கிறேன், சிநேகிப்பேன், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். Glory to Jesus. Hallelujah. Hallelujah. அப்போ ஆண்டவர் ஒருத்தனை விசுவாசத்தின்படி தான் காப்பாத்துவார்னா, அம்மா நீங்களும் நானும் அவுட்டு, நீங்களும் நானும் அவுட்டு. அவர் எலியாவின் விசுவாசத்தின்படி காகத்தை கொண்டு போஷித்தார். சாரிபாத் விதவையின் மீது அன்பு வைத்தபடினால அவர் கிருபையினால் போஷிக்க எலியாவை அனுப்பினார். பெரும் தீர்க்கதரிசிக்கு காகம், விசுவாசத்தில் நிலைத்து நின்றவனுக்கு காகம், கிருபையில நிலைச்சவனுக்கு எலியாவை அனுப்புறார். அம்மா எவ்வளோ பெரிய விசேஷமான. அப்போ பாருங்க, கனம் பெற்றாய் விதவை கனவீனத்துக்குரியவளாய் அந்த பட்டணத்தில் பார்க்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டவளாய் பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் யார் அனுப்புற? பிரதான தீர்க்கதரிசி. அவருடைய சீஷராய் இருந்த எலிசாவை பார்க்க சிறிய தளபதி யாரு வரா? நாகமான் வராரு. பல பேர் வந்து பாக்குறாங்க, பல பேர் வந்து பார்க்கிறாங்க. இப்படி தன் பிள்ளைகளுக்கு கனத்தை கொடுத்தவர், கனத்துக்குரியவராம் எலியா அவரையே ஒரு விதவையை சந்திக்க வைக்கிறார்னா, கனத்தை காட்டிலும் கிருபை பெருசுங்க. உங்களை என்னையும் சந்திக்காம இருப்பாரா? அவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். ஏனென்றால் கிருபை ஒருவனுக்கு எப்படி கிடைக்கும்னா, அவர்கள் மீது அவர் அன்பு வைத்தபடினால அவர் அன்பின் நிமித்தம் கிருபை நமக்கு வந்ததாயிற்று. அவர் அன்பு நிமித்தம் நமக்கு கிருபை வந்ததாயிற்று. கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபையினாலே நம்ம தப்பி பிழைக்கிறோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் விசுவாச வீரனா இருந்தாலும் அவன் கீழே விழுகிறதுக்கு ஒரு தருணங்கள் வரும். அப்ப அவன் கீழே விழும் பொழுது நீ அவிசுவாசமா ஆயிட்டன்னு சொல்லாதபடிக்கு கிருபையினாலே தூக்கி எடுக்கிறவர், கிருபையினாலே காப்பாற்றுகிறவர், கிருபையினாலே கரத்தை நீட்டுகிறவர். அவர் கரத்தை நீட்டும் பொழுது அதை பற்றி கொள்கிற யாரும் வாழ்வடைஞ்சாங்கன்னு தான் சரித்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுது. மரித்தார்கள் என்று இல்லவே இல்லை. கை நீட்டின கரம் மனித கரமா இருந்தா அது விடப்படும். ஆனால் நீட்டினது கிருபையின் கரமா இருக்கிறபடினால, அது அன்பின் கரமா இருக்கிறபடினால, சிநேகித்தேன், சிநேகிக்கிறேன், சிநேகிப்பேன். தப்புவித்தா சொல்லுங்க, தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இது எதனால கிடைக்குன்னா, கிருபையினால கிடைக்குது. தேவன் கிருபையினால கிடைக்குது. அந்த விதவைக்கு கிடைச்ச கிருபை பாருங்க. அப்ப அந்த விதவைக்கு உண்டான அதிசயம் வித்தியாசமா, எலியாவுக்கு உண்டான அதிசயம் வித்தியாசமா. எலியாவுக்கு காகத்தை கொண்டு, இந்த ஸ்திரீக்கு எலியாவை கொண்டு வித்தியாசமாய் நடத்துகிறார். தண்ணி கொஞ்சம் எடுத்துருவா, அப்படியே மாவு கொஞ்சம் எடுத்துருவா. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வித்தியாசமாய் கர்த்தர் செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். போகக்கூடிய இடத்துல சந்திக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்க வைப்பார். அம்மா இப்படியே நீங்க மரணத்துக்கு நேரா போக மாட்டீங்க. சுக வாழ்வு இல்லை, பல வாழ்வு இல்லை, ஆசீர்வாதமான வாழ்வு இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, இவைகளை எல்லாம் நீங்கள் விட்டு விட்டு தேவனே என்று நீங்கள் கரத்தை நீட்டும் பொழுது கிருபையின் கரம் உங்களை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. கிருபையின் கரம் உங்களை எதிலிருந்து காப்பாற்றுறதா இருக்கு? மரணத்திலிருந்து. அப்ப
அப்போ வீடுகளில் யாராவது சுகவீனமா இருப்பீங்கன்னா, பிள்ளைங்க இருப்பீங்கன்னா நீங்க கேளுங்க, ஏசப்பா எங்க அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எங்க அம்மா அப்பா எனக்கு வளர்த்தி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க ஏசப்பா, இப்பவும் கஷ்டப்படுறத நான் பார்க்குறேன், நீங்க உதவி செய்யுங்கன்னு ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் மீது அவர் கிருபை வைத்து உங்கள் நிமித்தம் நீங்கள் விண்ணப்பம் வைத்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களே, ஏன் இன்னும் சுகம் கிடைக்கல? நீ ஜெபிக்கல, அதனால சுகம் கிடைக்கல. அல்லேலூயா, ஒத்துக்கொள்றீங்களா? அப்போ நீங்க ஜெபிக்கல, அதனால சுகம் கிடைக்கும். இப்ப நீங்க ஜெபிச்சு பாருங்க, உங்க தாய் தகப்பனுக்காக, உங்களுக்காக அங்கே கிருபையின் கரம் வரும். அப்போ முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு வேதத்தை நீட்டி, ஆண்டவரே எனக்கு என் வீட்டில் இருக்கிற பிணியாளியை சுத்தமாக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா, என் தாய்க்கு தாங்கப்பா, தகப்பனுக்கு தாங்கப்பா, என் பெற்றோர்கள் நல்ல சந்தோஷத்தோட இருக்கணும்பான்னு நீங்க தேவனை நோக்கி பாருங்க. அவர் என்ன பார்ப்பாருன்னா, இந்த வாலிப பிரயாட்ல உலகத்தின் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீ என் கிருபையை கேட்டபடினால, சாலமோன் உனக்கு என்ன வேணும் கேட்கிறாரு. ஒண்ணுமே கேட்கல, இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானம் வேணும், எல்லாத்தையும் கொடுத்தாரா? அப்போ பிள்ளைகள் நீங்க கேட்க வேண்டியவரை தேவ சமூகத்தை கேட்கும் பொழுது பெற வேண்டியவரை நீங்க நிச்சயம் பெறுவீங்க. நீங்க தேவனுக்கு முன்பாக உங்கள் பாதையை செவ்வாய்ப்படுத்தி கொண்டு போங்க தேவ பிள்ளைகளை. அவர் நல்லவர், வல்லவர், சகலத்தையும் செய்யவரா இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். யாருமில்லை என்று நான் அழுத போது தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். யாரும் இல்லை என்று அழுத போது தாயை போல தேய்ச்சி. அப்போ அந்த சாரிபாத் விதவை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு கணவன் இல்லை, என் பிள்ளையோ வருமானத்துக்கு போகக்கூடிய பலன் இல்லாதவனா இருக்கிறான், அங்கங்க கடன் வாங்கிட்டேன்பா, கடனை செலுத்த முடியல, வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லைன்ட்டு ஆண்டவர்கிட்ட யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், 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 இயேசுதான். கட்டளை வருது, எலியாவே கேதுல இருந்தது போதும், ஸ்டாப் பண்ணிட்டார். இங்க அழுக ஆரம்பிச்சிருக்கோம், அங்க ப்ரொவிஷனை ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா, இந்த விதவை யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். இந்த அழுக அந்த விதவை சாரிபாத்ல அழுத பொழுது நதி, ஜீவ நதி தேறித்து தண்ணி பத்திடுச்சாமா. ஒரு செகண்ட் இருக்கலாம், டக்குனு சொல்ற போப்பா, நீ சாரிபாத்தூருக்கு போ, ஒரு உதவிக்கு கட்டளை ஆயிட்டேன். அவன் கையில இருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் வரா இல்லை, அவன் அழுத கண்ணீர், இந்த கண்ணீர் அவன் கிருபையை வரவாய்த்தார். அவனுக்கு கண்ணீர் சேர்த்து தேவ சமூகத்துல அவரை துதித்து பாடும் பொழுது, கண்ணீர் தான் என்னை அடிச்சிட்டான்பா, என்னை குத்திட்டான்பா, அவனை ஒன்று பண்ணுங்கப்பா, அந்த அழுக இல்லை, இந்த அழுக அழகாய். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், 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 என் இயேசுதான். வியாதி படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, வியாதி படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே,
காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே. இயேசுதான் என் இயேசுதான், இயேசுதான் என் இயேசுதான். யாருமில்லை என்று நான் அழுத போது தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான் என் இயேசுதான், இயேசுதான் என் இயேசுதான். எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு முழுகும் நேரம், எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு முழுகும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே. இயேசுதான் என் இயேசுதான், இயேசுதான் என் இயேசுதான். அல்லேலூயா. யாரும் நீ இல்லைன்னு நீங்க அழுவும் பொழுது அவர் திரும்ப வந்துடுவாங்க. அல்லேலூயா. நான் பாக்குறதுலாம் என்ன தெரியுமா, அவங்க என்னை சேர்த்துக்கல, அவங்க எனக்கு இதை கொடுக்கல, எனக்கு இது வரல. புரியுதா? இந்த அழுகை இந்த நாளிலே மாற்றப்படுவதாக. எனக்கு எல்லாமே நீங்க தான், இயேசுதான் எனக்கு எல்லாம் இயேசுதான். அப்ப நீங்க அப்படி அழும்பொழுது கர்த்தர் கேரி காற்றண்டையில் இருக்கிற எலியாவை கட்டளையிட்டு சாரி வளர்த்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, ப்ரொமோஷன் கொடுத்துறாரு. போப்பா, காக கொடுத்த சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு விதவிக்கு கட்டளையிட்டு ப்ரொமோஷன் கொடுத்து பிரயாணம் பண்ண வைக்கிறார். அவன் நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தர் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு சில பேரை பிரயாணம் பண்ண வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு சில பேரை என்ன பண்றாரு, பிரயாணம் பண்ண வைக்க போறாரு. அப்ப நீங்க சோர்ந்து போயிருக்கிற வேலையில, அல்லேலூயா அல்லேலூயா, சோர்ந்து போன வேலையில் எவ்வளவு பெரிய ஒரு பாருங்க ஆண்டவர். கெத்செமனே தோட்டத்துல குமாரன் அழுது புலம்பின போது யார் அங்க வந்தா? தேவ தூதர்கள். ஆனா இன்னைக்கு நீங்கள நான் அழும்பொழுது யாரு வரா? குமாரனே வர. அப்ப அந்த அன்பு எவ்வளவு பெருசுங்க, அந்த தெய்வத்தினுடைய அன்பு எவ்வளவு பெருசு. தோட்டத்துல அழுத வேளையில தூதர்கள், பிதா கூட வரல, தூதர்கள். குமாரன் என்ன சொல்றப்பா, நீங்க வந்து என்ன தோல்ல தூக்கி அழாதடா சொல்ல, இது கஷ்டமான வலிதான், ஆனாலும் இதை தாங்கிக்கோப்பா எனக்காக சொல்லிட்டு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருந்தான்னு வச்சுக்கலாம், பிதாவே ஏன் என்னை கைவிட்டிருங்கிற வார்த்தை வந்திருக்காது அவர் வாயில இருந்து. ஆனா இங்க அந்த பிதா தன் குமாரன் கைவிடப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் குமாரன் நிமித்தம் கைவிடப்பட்டால் அநேகர் வேணுங்கிறதுனால குமாரனையே அமிச்சிட்டார். அப்ப நீங்களும் நானும் அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் மாறணுங்க. கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஒட்டி கொண்டு இருக்கோம்னா அந்த அன்பு நிலைச்சு இருக்காதம்மா. கர்த்தருக்கு பிடிக்காத செயல்கள் நம்ம வாழ்க்கையில ஒட்டி இருக்கோம்னா அந்த அன்பு நிலைச்சு இருக்காதம்மா. தேவ அன்பு நம்மை கிட்டி சேர்க்கிறதாய் மாத்திரமல்ல, தேவ அன்பு நம்மளை சுத்திகரித்து நம் பரலோகத்துக்கு போகக்கூடியவர்களாய் வாழ வைக்கணும் அம்மா. இல்லைன்னா அந்த அன்பை நம்ம கொச்சப்படுத்தணும். நம்பிக்கை துரோகம் பண்ணினவர்களாய், நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன்னு இயேசுக்கு ஒரு அறிக்கை பண்ணணுமா? தைரியம் இருக்கிறவங்க, ஏசப்பா நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன், ஏசப்பா நீங்க என்ன சிநேகிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா யாரும் இல்லைன்னு நான் அழுத பொழுது என்னை தேடி வந்த இயேசு கிறிஸ்து. மார்க்கின் புஸ்தகம் 5:1 1வது அதிகாரத்துல 11 எடுங்க. மார்க்கின் புஸ்தகம். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. போதுங்க, ஒரு நிமிஷம் பாருங்க.
அம்மா, ஒரு பவுல் சுகமடையத்துக்கு யார் அனுப்புறாரு சொல்லுங்க? ஒரு பவுல் சுகமடையத்துக்கு யார் அனுப்புறாரு? அனனியா அனுப்புறாரு. பிலிப்பு ரதத்துல ஏறாரு. எதுக்கு ஏறாரு? அங்கே அவன் ஞானத்தனம் பெற்றுக் கொள்வதற்கு, சந்திக்கிறதுக்கு. புரியுதா? ஆனா இந்த மனிதனுக்கு யாரும் கண்டும் காணாமல் அவன் பிசாசு பிடித்தவனா இருக்கிறாங்க. மறுகரையிலே ஊழியம் பார்த்த தகப்பன் தன் சீஷர்களோடு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அக்கறையிலே இருக்கிற இவன் ஒருவனுக்காக அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்தவனா இருக்கிறாருங்க. உங்க ஒருவருக்காக மரித்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்க சுகமாய் வாழ்வதற்காக அவர் பரலோகத்திலிருந்து, அக்கறை பரலோகமாம், இக்கரை பாவ உலகமாம், அக்கறை புனித உலகமாம், இக்கரை அக்கிரமத்தின் உலகமாம், புனித உலகத்திலிருந்து நமக்காக கீழே இறங்கி மனுக்குலனாய் வந்து மாண்டு உயிர்த்தெழுந்தது எதற்காக? உங்களையும் என்னையும் அவர் ரத்தத்தை சிந்தி மீட்பதற்காக. What a love. அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குதுங்க பாருங்க. அக்கறையில ஒரு பிசாசு பிடித்தவனுக்காக, பிசாசு பிடித்த லேகியோனை சந்திப்பதற்காக, சந்திக்க முடியாத ஒருவனை, சந்திக்க கூடாது என்று இருக்கிற ஒருவனை, இவனெல்லாம் ஒன்றும் இல்லை என்று தள்ளிவிடனை சந்திப்பதற்காக அக்கறையிலிருந்து தன் படையோடு வந்து இக்கரையிலே அவனோடு நின்று அவனிடத்திலே பேசுகிறவனாய் மாத்திரமல்ல, அவனுக்குள்ளாக இருக்கிற லேகியோன்களை அப்புறப்படுத்தி அவரை சுகப்படுத்தினவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாலே உங்களையும் என்னையும் சுகப்படுத்த கூடாமல் இருக்குமோ? அவருடைய அன்பு பெரியது, அவருடைய அன்பு பெரியது. அவர் அன்பை கொஞ்சப்படுத்தாதபடிக்கு நாம் வாழ்வோமே, அவர் அன்பு தயை நிறைந்ததாக இருக்குங்க. தேவச்சரமே, இனி ஒரு முடிவோட இன்னைக்கு சபையை கடந்து போங்க. என் இயேசுனுடைய அன்பை நான் குற்றப்படுத்த மாட்டேன். உலகத்துல இருக்கிற அன்பை காட்டிலும் என் இயேசுனுடைய அன்பு கள்ளங்கபடம் இல்லாத அன்பு. அல்ல உலக அன்பு கபட்ட அன்பு, உலக அன்பு நயவசனிப்பு அன்பு, உலக அன்பு வஞ்சகத்தின் அன்பு. ஆனால் இயேசுனுடைய அன்போ நிலை நிறுத்தப்பட்டது, மாறாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிலைநிறுத்தப்பட்ட அன்பு, மாறாத அன்பு. அவர் பாருங்க, பரிசுத்த பூமியிலிருந்து பாவ பூமியில வந்து ரத்தத்தை சிந்தி காப்பாத்தினார்னா இயேசுவே வராரம்மா, நமக்காக வந்திருக்கிறாரம்மா. இதை விட வேற என்ன செய்யணும்? இதை விட வேற என்ன? அம்மா, கோடி ரூபாய் உங்க கையில இருந்தாலும் நம்ம திரும்ப கடன் வாங்குவோமா? 1 கோடி ரூபாய் இருந்தா என் பிரச்சனை எல்லாம் மாற்றம் நடக்கும். 1 கோடி ரூபாய் வந்து அடுத்த செகண்ட் 2 கோடி ரூபாய்க்கு கடன் தான் நம்ம நிற்போம். அந்த வாழ்க்கை விட காட்டிலும் 2 மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. தீர்க்கதரிசி அனுப்புறாரியா, பஞ்ச காலம் தீரும் வரை. வியாதிப்பட்ட வேலையில அவளுக்கு தான் மரணம், தேடி போனவளுக்கு தான் பிள்ளைக்கு மரணம் வந்தது. திரும்ப அங்க தீர்க்கதரிசி அந்த மரணத்தை ஜெயித்தவரா இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர் என்று நமக்காக அன்பு வைத்து வந்திருக்கிறாருன்னா அந்த அன்பை கொச்சப்படுத்துகிறா இருந்து பரலோகத்தின் வாழ்க்கைய உதறி தள்ளிடாதீங்கம்மா. ஐயா, பரலோகத்தின் வாழ்க்கையை உதறி தள்ளிடாதீங்க. நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னா திரும்ப பரலோகத்துக்கு போக முடியாது. எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஜீவன், அது என்னை பரலோகத்துக்கு நேராக நடத்துவதாக. எது பரலோகத்துக்கு நேராக உங்களை நடத்தலாம்? கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் கிருபை. ஒருவேளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரம் போயிருப்பீங்க, கிறிஸ்துவின் கிருபை விட்டு தூரம் போனா இல்ல, யாரையும் அனுப்பல, அவரே வந்துட்டாரம்மா. இக்கரையிலே இருந்த லேகியோன் பிடித்த பிசாசு பிடித்தவனை அவர் கண்ணோக்கி பார்த்து சுகப்படுத்துறாருன்னா அந்த ஒரு மனுஷனுக்கு நல்லா பாருங்களேன். அந்த இடத்துல அத்தனை ஊருக்காரங்க இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க, யாருமே அவன் கிட்ட போல. இவர் மட்டும் கிட்ட வராது, யாருமே கிட்ட வரலன்னு அழுது கொண்டிருந்த வேளையில உங்ககிட்ட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக பிறந்தார், உங்களுக்காக வாழ்ந்தார், உங்களுக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு சொல்லாதீங்க எனக்கு யாரும் இல்லை. மனசால கூட என் கஷ்டத்துல இருக்கிற எனக்கு என் மாமா உதவி செய்யல, சித்தப்பா உதவி செய்யல, என் அண்ணன் உதவி செய்யல சொல்லாதீங்க.
பரலோக தகப்பன் தன் ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு அமைச்சிருக்கிறார். எடுத்து வாசிக்க தீத்து 2:16. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. இப்ப ஏசாயா 43:4 வாசிக்கிட்டோம். நீ என் பார்வை கருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நானும் உன்னை சிநேகிக்கிறேன். அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? அப்ப ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டெடுத்து தமக்குரிய சொந்த ஜனமாய் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே கொடுத்தார். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கேரி தாட்சங்கரையில இந்த எலியாவோடும் இருந்தார். சாரிபாத்தின் ஊரிலே இருந்த விதவையோடும் இருந்தார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அக்கறையிலே நின்றவர் ஒரு மனிதனுக்காக இக்கரையிலும் வந்து நின்றார். இவர்களுக்கெல்லாம் இதை செய்த பிதாவும் சரி, குமாரனும் சரி. நமக்காக என்ன செய்தார் என்றால், பிதா நானும் உன்னை சிநேகித்தேன், நீ கனம் பெற்றாய் என்கிற வார்த்தை நிமித்தம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை சுத்திகரித்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தம் அவருக்கு மரணத்தை கொடுத்தபடியினாலே பிதா தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினபடியினால் நாம் கனம் பெற்றவர்கள். கனத்துக்குரிய பாத்திரமாய் வாழணுமே தவிர கனவினத்துக்குரிய பாத்திரமாய் நாம் இராதபடிக்கு, பிற மனிதர்களுடைய அக்கிரமங்களை கண்டு எரிச்சல் அடையாதபடிக்கு நாம் கனத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று குமாரனும் பிதாவும் பிரியப்படுகிறார். பக்தி வைராக்கியமாய், எதிலே விரோதிக்கிறவர்களை சிநேகிக்கிறதிலே பக்தி வைராக்கியமாய், அன்பு பாராட்டுகிறதிலே பக்தி வைராக்கியமாய், கர்த்தருக்கான வார்த்தையிலே நடப்பதிலே பக்தி வைராக்கியமாய், மார்க்கத்திலே பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பிரியப்படுகிறவர் அல்ல. மார்க்கம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது, வழி தேவனால் உண்டாக்கப்பட்டது. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், இதிலே நடவுங்கள் என்று அவர் சொன்னார் என்றால் அவர் வார்த்தை நமக்கு வழியை காண்பிக்கிறதா இருக்கிறது. பக்தி வைராக்கியம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதிலே அல்ல, பக்தி வைராக்கியம் இல்லாதவர்களுக்கு உதவுகிறதிலே இருக்கிறது, அன்பு வைக்கிறதிலே இருக்கிறது, ஆகாரம் பரிமாறுகிறதிலே இருக்கிறது, சத்ருவுக்காக ஜெபிக்கிறதிலே இருக்கிறது, சத்ருவை பற்றி முறுமுறுக்கு, எதிரிகளை பற்றி முறுமுறுக்கிறதுல இல்லை. அது நம்மளுடைய வேலை இல்லை. என் வேலை என்ன? துதிப்பது. அவர் வேலை என்னை காப்பது. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாய் போல தேற்ற வந்திருக்கிறார் அம்மா. இன்னைக்கு தேர்ச்சி அனுப்புகிறார். பக்தி வைராக்கியமா அன்பை வெளிப்படுது. எனக்காக நீ எழுப்ப மாட்டாயா? எனக்காக
ஒரு எலியா வார்த்தையை கேட்டபொழுது பஞ்ச காலங்களிலே எலியாவை போஷித்த தேவன், மரணத்துக்கு நேராய் போன ஒரு ஸ்திரீயை அவர் கிருபை நிமித்தம் காப்பாற்றின தேவன், அங்கே பல பிசாசுகளால் அழகழிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்காக அக்கறையிலிருந்து இக்கரையிலே காலை வைக்க அவருக்கு அவசியம் இல்ல அக்கறையில இருக்கும் பொழுது இக்கரையிலே இவன் பட்ட வேதனை அவர் கண்டபடினால இக்கரைக்கு போகும் வாங்கள், அங்கே அத்தனை கரைகள் உண்டு, அத்தனை பட்டணங்கள் உண்டு. ஏன் இந்த பட்டணத்திலே அவர் வந்திருக்கிறார்னா அவன் மீது அவர் அன்பு வைத்தபடினால, அவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, அவனும் என் பிதாவால் சிருஷ்டிக்கப்பட்டவனா இருக்கிறானே, அவனுக்கும் சுகம் தேவை என்பதற்காக. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறதுனால இக்கரையில இருந்து அக்கரையாகிய பரலோகத்திலிருந்து பூமி கரைக்கு வந்திருக்கிறார் அம்மா. எதற்காக? நான் உங்களை என்னைய சிநேகிக்கிறதுக்காக. சுகம் கொடுத்துட்டாரு ரத்தத்தினால, ரட்சிப்பை கொடுத்துட்டாரு ரத்தத்தினால. திரும்ப பழைய வாழ்க்கைக்கு நாம் போய்விடாதபடிக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக நிற்க அவர் பிரியப்படுகிறார். தகப்பனே, யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்காக வந்தீங்கன்ற உணர்வை கொடுத்துட்டீங்க. அல்லேலூயா. சிநேகித்தேன் என்ன ஒரு வார்த்தை, சிநேகிக்கிறேன் என்ன ஒரு வார்த்தை, சிநேகிப்பேன் என்ன ஒரு வார்த்தை. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்ன ஒரு வார்த்தை. விசுவாசத்துல நீங்க நன்மை செய்வீங்கன்னா நாங்க ஃபெயிலியர் மாடல். நீங்க கிருபையில நன்மையை செய்தபடினால ஃபெயிலியர் மாடல் பாஸ் ஆயிடுச்சு. அன்பு பெருசு. நீங்க எங்களை காத்துக்கொள்ள அந்த பிள்ளைகள் என்னென்ன வியாகுலத்தோடு வந்திருந்தாலும் தேர்ச்சி அனுப்புவதற்காக காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்து. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய பக்த நாம் பேசும் ஆத்மாவை கர்த்தரை செய்து சகலமாக வளர நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, மன்னியும் சகல பரிசுத்தவான்களும் கிறிஸ்து வருகை மட்டும் இன்று நம்மோடு இருப்பதாக. அல்லேலூயா.